Hi guys, நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறது மேக்னெட்டிங் கிட். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் இந்த சைடு இன்னும் வரல. ஓகே வந்துட்டோம். கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ஓகே ஸோ ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் கிட் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் வீடியோ எடுக்காது. ஸோ என்னென்னா அது இதே மாதிரி தான். ஸோ மேக்னெட் பழைய என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லாமே சைனீஸில் போட்டுருக்கு. அதனால் கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எதுவும் ஒரு கார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த நமக்கு தெரிஞ்ச கியூ மேக்னெட், அப்புறம் இது நார்த் வெஸ்ட் அது மாதிரி மேக்னெட், ரவுண்டு மேக்னெட். ஸோ இதில் தான் இது மாதிரி கலர்ஃபுல் மேக்னெட் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிங் பவுடர் நினைக்கிறேன். ஸோ அதுக்கிட்ட வீட்டில் கூப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் லைட். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பழைய வீட்டில் இருந்துச்சு. ஸோ வெளியில் கொஞ்சம் நைஸாக இருக்குது. அதனால் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது போன வீடியோ சொன்னது அதுவும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மேக்னெட்டிங் பவுடர் கொடுத்துருக்காங்க. காம்பஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஐட்டம் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி என் பழைய கிட் இருந்துச்சு. அந்த கியூ மேக்னெட் மட்டும் கீழே போட்டு உடச்சிட்டேன். ஸோ அந்த ரவுண்ட் மேக்னெட்டில் ஒன்று உடஞ்சி போயிட்டு அப்படிதான். இதை இந்த சைடு கிழிச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ண அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. கீழே பவர்ஃபுல் மேக்னெட்டும் வேலை போட்டுருக்கு. ஸோ 10 ரூபி மேக்னெட்டுக்கும் இருக்கும். இதே மாதிரி 10 ரூபி மேக்னெட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் 2. ஸோ கார்போர்டை ஓரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதிலே போட்டு வச்சிடலாம். இல்லைன்னா வேறு மேக்னெட்டில் பட்டு உடஞ்சாலும் உடையும். ஏன்னா இது ஒரு கார் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது மாதிரி கியூ மேக்னெட்லாம் அதில் கார் மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வேறு மாதிரி இது ஒரு சைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். த்ரெட்டில் நூல் இதை இப்படி இந்த மாதிரி மேக்னெட் அதில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது இது நார்த்தா இது வெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 2 சைடுக்குமே வருது. நார்த்துன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ இது மேட்டில் ஒர்க்கிங் ஆக மாட்டேங்குது. அது ஏன் இப்படி ஆகணும்னா அதனோட ஏர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆறும். அந்த ஃபைனெலாம் இங்கே வச்சு காமிக்கிறேன். இங்கே வச்சு பார்ப்போம். இப்போ பாருங்க, அது அங்கே பண்ணால் அங்கே தான் போகும் தவிர இங்கே வர அவங்களுக்கு தெரியாது. ஸோ வீடியோ கடைசியாக பண்ணி காமிக்கிறேன். அது ஓரமாகவே இருக்கட்டும். இது ஆல்ரெடி மேக்னெட் நான் ஓப்பன் பண்ணுறப்ப தெரியாமல் இந்த மேக்னெட் 2ல் வேறு ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால் ஃபுல்லாக மேக்னெட்டிங் பவுடராக தான் இருக்குது. இது 2 சைடு விஸ்ட்டு நாட்னு போட்டு அதில் சிம்பிள் போட்டிருக்காங்க. அந்த இது ஒரு கியூப் மேக்னெட், அப்புறம் கியூப் மேக்னெட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த கார் மேக்னெட். காமிச்சிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் சும்மா காமிச்சேன். ஸோ 2வது ஒரு ஐட்டம் இருக்குது, நம்ம மெயின் ஐட்டம். அதுக்காக நம்ம மிச்சம் இருக்கிற ஐட்டத்தை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நான் ஒன்றும் எடுக்கவே இல்லை. அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஓப்பன் பண்ணேன். அந்த மேக்னெட்டிக் பவுடர் கொட்டனால அது ஷேக் ஆகி அந்த மூடி கழட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அதிலே போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் நான் அதில் எதையுமே தொடலை. ஸோ அதுதான். ஸோ இது ஒரு ஓவல் மேக்னெட், ரவுண்ட் மேக்னெட்னு சொல்லிக்கலாம். அதுவும் இதை வச்சு ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். என் புக்கில் இருந்துச்சு, அதை பண்ணிட்டு இதெல்லாம் எப்படி இந்த நூல்லாம் கொடுத்து விட்டு இதை மேக்னெட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது போல். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பண்ணி பார்ப்போம். ஸோ அப்புறம் நம்மளோட இந்த மேக்னெட் இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான மேக்னெட். எல்லாத்துலேயுமே இந்த டூல் அயன் டூல் இதாக இருக்குது. அந்த பவுடர் அயன் பவுடர் ஒட்டியிருக்கு. தட்டி விட்டுடலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேக்னெட் தான். அந்த இதுவும் இது ரெண்டும் இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். நான் ஆல்ரெடி பழைய கிட்டில் பார்த்துக்கலாம்.
எனக்கு என்ன டவுட்னா இதை ஒன்றா வச்சா எப்படி ஒட்டுமா ஒட்டாதா? அதுவும் ஓகே. இதை வச்சு இப்படி கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விளையாடலாம் சும்மா. ஆனால் கீழே போட்டிங்க இது வந்து பவர்ஃபுல் மேக்னெட்டும் போட்டிருக்காங்க. பீரோவில் ஒட்டி போட்டால் ஒட்டலை, சர்க்கிட் வந்து கீழே விழுந்துடுது. அப்போ உடஞ்சி போயிட்டு அதை திருப்பி நம்மளும் உடஞ்சி போன மேக்னெட்டில் இப்படி வச்சா ஓரளவுக்கு டைட் பிடிச்சி ஒட்டிக்கும். அது மாதிரிலாம் அது ஒட்டலை. அது ஏதோ உள்ளார பவுட்ரு மாதிரி ஏதோ இது மாதிரி இருக்குது. மேலே தான் மேக்னெட்டிங் எனக்கு தெரிஞ்ச அந்த மேக்னெட்டிங் கெப்பாசிட்டி வந்து மேலே மட்டும்தான் இருக்குது போல். ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒட்டவே மாட்டேங்குது. கீழே விழுந்தோன்னே உடஞ்சி போனோன்னே. எப்போவுமே உடஞ்சி போன மேக்னெட் ஒட்டும், இது ஒட்டலை. ஏன்னு தெரியல. அது இங்கே உடஞ்ச மாதிரிக்கு இருந்துச்சு. அப்புறம் தான் தெரியாது பெயிண்டிங்னு. நல்ல வேலை உடஞ்ச மாதிரி. இந்த மேக்னெட்டும் நல்லா தான். இது வந்து கியூ மேக்னெட். அப்புறம் ஃபைனல் ஐட்டம், நம்மளோட மெயின் ஐட்டம், நம்ம மெயினான நம்மளோட காம்பஸ். இது நான் அயன் பவுடர் அப்புறம் இந்த டிஸ்டிலே காமிச்சிக்கிறேன். ஸோ அது எடுக்கலை, எடுத்த கீழே கொட்டியது எல்லாம். ஏன்னா அதில் நிறைய கொட்டி இருக்குது. அதுக்கு மேக்னெட் வச்சு எடுத்து மறுபடியும் அந்த வெப்பாலே பண்ணோம். நிறைய மேக்னெட். நேரில் பார்த்தா அது ஒன்றுமே தெரியல. ஃபோனில் அந்த இன்ஃப்ளெக்ஷன் லைட், அந்த ஃபோட்டோக்கெல்லாம் தனியாக லைட் கொடுத்துருப்பாங்க, அது வச்சு தெரியுது. இதில் ஃபோனில் கிளாரிட்டியாக இருக்குது. நேரில் பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஷீட் கலராக இருக்குது, லைட் கலராக தெரியுது. ஓகே, நம்ம காம்பஸ். ஸோ நம்ம காம்பஸ். ஸோ இதை நம்ம காம்பஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் அது ஒரிஜினல் காம்பஸ்னால் இல்லை. ஜஸ்ட் இது பேர்னா டைட்னிங்கால் விழுந்துடும். அதே டைட்டிட்டனால உள்ள இடம் ஊசி மாதிரி விழுதுறாங்க. சரி, அதெல்லாம் உடைக்க வேண்டாம். நம்ம கேமராவை பார்த்துட்டு இருந்தோம்னா இதை வைக்க முடியாது. அதனால் ஓரமாக போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு சின்னோண்டு ஊசி தான் வந்து இதில் எல்லாத்தையும் பார்த்துக்குது. ஓ, காம்பஸில் இப்படிலாம். இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கிட்னு வச்சுக்கலாம். இது வேலை பேரும் 70 rupees. வெளியிலனா இதை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் கிட்ட போட்டுருவோம். இது லோக்கல் ஷாப்பில் தான் வாங்குவேன். ஸோ அவ்வளோதான். இந்த இதுவும் நல்லாயிருக்கு. இந்த அயன் பவுடர் நான் காமிச்சிட்டேன். ஸோ அயன் பவுடர்லாம் இதாக இன்னும் நிறைய அயன் பவுடர் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். எப்படிதான்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டை கொண்டு போய் வெளியே வச்சாலே நிறைய மேக்னெட் கிடைக்குது. ஸோ அப்படி நம்ம மேக்னெட் க்ரியேட் பண்ணி அதை வச்சு அதில் நிறைய சேர்த்து இது பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மேக்னெட் வச்சு வேறு ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம். ஸோ வச்ச இடத்துல வச்சிடலாம், இல்லை மேக்னெட் தொலைஞ்சு போயிடும். ஸோ எங்கெங்கே இருந்துச்சோ அதையே வச்சிடலாம். ஆனால் நான் சொன்னது தெரியுமா, கால் வச்சு ஒன்று கடைசியாக பண்ணி காமிக்கிறேன், அதை மட்டும் காமிக்கிறேன். அதுக்கு வந்து இந்த ஒரு மேக்னெட் மட்டும் இருக்கட்டும், பாக்கியெல்லாம் உள்ளார வச்சிடலாம். இல்லை, இதுவும் உள்ளார வச்சிடுவோம். அந்த இந்த மேக்னெட் இருந்துச்சு, அது மட்டும் போடும். ஓகே, நம்ம கார் மேக்னெட் உள்ளார ஆல்ரெடி வச்சுட்டோம். ஸோ எடுத்துட்டோம். வாங்க அந்த சைடு வச்சு பார்ப்போம். ஸோ வந்தாச்சு. ஸோ அது வந்து மேட்டாக இருக்கிறதுனால ஓட மாட்டேங்குது. இவங்க ரிமோட் கார்டு மாதிரி ஓடுது. ஆனால் அதுக்கு ரிமோட் கார்டெலாம் கிடையாது. வெளியில் கொஞ்சம் சவுண்டு கேட்கும். 1 செகண்ட், அந்த சவுண்டு எப்படி. ஸோ சவுண்டை கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஏன்னா ஃபேன் போட்டுட்டேன். அந்த ஃபேன் வந்து டேபிள் ஃபேன் போட்டுட்டேன். அதனால் அது சவுண்டு உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டாவது கூலிங்காக இருந்துச்சுன்னு போகல. பட் இல்லை நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால போடுறோம். ஸோ வாங்க, இதே தள்ளிட்டு இருக்கிறப்ப அது வந்து ஓடலாம் இல்லை கைஸ். அது ஜஸ்ட்டு வந்து இதுவாகுது. இப்போ வீடு வந்து ஒட்டி இருக்கு கைஸ். இதை எடுத்து விடணும். வீலை எடுக்கணும்னு சொல்லி கைட்டு விட்டுட்டேன். ஸோ அதே இடத்துல வச்சு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போகிறோம்.
நான் ஏன் அந்த கிட்லேயே வைக்கிறேன்னா அப்போ தான் உடையாமல் இருக்கும். அது யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எப்பயாச்சும் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதெல்லாம் ஓடுது. ஸோ எப்போ இருக்குது இது எங்கேயுமே கயர் இல்லை, எங்கேயுமே இது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கிட்ட வீட்டில் வந்துட்டாங்க. ஏதாவது இது இருக்காங்க. ஓகே இது அவ்வளோதான். ஸோ மறுபடி அடுக்கி வச்சிடலாம். நாடு அவ்வளோதான் ஃபைனாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதே மேக்னெட் கிட்லேயே வச்சிடலாம். அதுக்கு ஒரு சரி மறுபடியும் வீட்டிலேருந்து வராங்க கேஸ். என்ன பண்ணுறது? ஸோ அவ்வளோதான் கேஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கிட்டில் அடித்து வச்சுட்டோம். வீட்டில் வர அவசரம் எப்படி வீடியோ முடிச்சுடுவோன்னு பார்த்தேன். முடிச்சாங்க அப்படியே உள்ளார அமைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க மாற்றி வச்சுட்டேன் கேஸ். அம்மா வந்தாங்க அதோட ஸோ அவ்வளோதான் கேஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியும் இது ஒன்றுமே இந்த மேக்னெட் வீடியோ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை. இந்த நைட் கிளாஸ்லேஷன் இருக்கும். அதோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அது முடிச்சுதான் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோலேருந்து எந்த சவுண்டு வராமல் பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ வாட்ச் வீடியோ. உங்கள் வீடியோ பார்ப்போம். அதுக்கே பை பை. அண்ட் ஒன்றும் இல்லை, தொண்டை அது ஒன்றும் இல்லை, தொண்டை ஒரு ஃபைனலில் இதாகிடுச்சு. அதான் இல்லை. பை பை. அண்ட் நியூ வீடியோ பார்ப்போம். அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும்